மக்காலே இன்னத்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்டேட்டு பிறகு இப்போ தான் ஒரு பிஆர் மேட்ச்சு. இந்த அப்டேட்டில் என்னெல்லாம் புதுசு புதுசாக கொண்டாந்து இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துடுங்க, இதில் என்ன கீழே நீல கலரில் தீபத்திய போல ஒரு சிம்பிள் தெரியுதுல்ல, அதை தொடம்ப கொஞ்சம் பவர் எல்லாம் காட்டும். அதில் 3-4 கொசு கிடக்குது. பார்த்துக்கிடுங்க மக்கா, நீங்கள் விளையாடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு 200 காயின் கொடுத்தா அதை நம்ம அன்லாக் பண்ணலாம். எனக்கு அதை பற்றி கிளியராக தெரியல. இந்த அனிமையில் எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆனால் அது கொசுன்னு நான் தோணுது. இந்த வீடில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த சமயம் கரெக்டாக நான் இருக்க வீட்டில் ஒரு எனிமி வருவாய். அந்த கொசுவை போட்ட கண்டு தான் ஏன்னா அவன் வார தெரிஞ்சு வருவ. கரெக்டாக அவனை படலில் 2 தட்டு கொடுத்து பருவத்துக்கு போலான்னு அனுப்பி விட்டேன். A few moments later. இந்த இடத்துல நான் லேண்ட் ஆகும் போலாம் நெட்டு கொஞ்சம் கதை எல்லாம் காட்டுச்சு. எப்படியோ ஒட்டல் லைஃப்பில் தப்பிச்சு குளோவாலையும் போட்டு மெடிக்கிட்டு போட்டுன்ட்டு இருந்தேன். அதுலையா ஒரு 2 ஸ்குவாடு போல தான் இருந்தேன். இந்த புதுசாக அந்த பாடில் இன்னொன்று போட்டு புதிய இடத்துக்கு போகுதில்ல, இங்கே போய் அடிச்சலாமான்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கேடா. இதில் இவனை அடித்து ஒரு கில் எடுத்தேன். பின்ன இனி யாரையும் அடிச்சலான்னு சொல்லேண்டு போனேன். அங்கே போய் வலையானையும் போட்டுண்டு ஒருத்தனை நல்லா டேமேஜ் கொடுத்தேன். குறைச்ச நேரத்தில் அவனை டீம் வராந்தேன். அவனை எப்படி வளர்த்தினா காக்கிண்டு இவனை அடிச்சலான்னு போம்ப யாது நஞ்சு முடிஞ்ச போயிலோ வாசியில் எடுத்தேன். பின்ன 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல லேண்டானானு நான் விட்டேன். என்ன அடிச்சு கொண்டானுவா ஏன்னாங்கல்ல புல்லட்டும் இல்லை. கடைசி ஹீல் பிஸ்டல் வச்சு அவனை வச்சு விட்டுருந்துருக்கி.